சூழ்நிலையில் நம்பிக்கை நீரையா நிரந்தரம் இல்லா வாழ்வில் நிரந்தரம் நீரே நித்திய நிரந்தர நீதானையா சொல்லுமா நிரந்தரம் இல்லா வாழ்வில் நிரந்தரம் நீரே நித்திய நிரந்தர நீதானையா இயேசுவே நித்தியமே இயேசுவே நிரந்தரம் நீரே இயேசுவே நித்தியமே ஆமென் இயேசுவே நிரந்தரம் நீரே உம்மை துதித்திடுவேன் உந்தன் நாமம் உயர்த்திடுவேன் உயிருள்ளவரையே உம்மை உயர்த்திடுவேன் ஆமென் உம்மை துதித்திடுவேன் உந்தன் நாமம் உயர்த்திடுவேன் உயிருள்ளவரையே உம்மை உயர்த்திடுவேன் எளியவனின் ஜெபத்தை கேட்பவரே அவமான நிந்தை மாற்றி மிகுபவரே எளியவனின் ஜெபத்தை கேட்பவரே அவமான நிந்தை மாற்றி மிகுபவரே நிரந்தரம் இல்லா வாழ்வு நிரந்தரம் நீரே நித்திய நிரந்தரம் நீதானையா நிரந்தரம் இல்லா வாழ்வு நிரந்தரம் நீரே நித்திய நிரந்தரம் நீதானையா இயேசுவே நித்தியமே இயேசுவே நிரந்தரம் நீரே இயேசுவே நித்தியமே இயேசுவே நிரந்தரம் நீரே உம்மை துதித்திடுவேன் உந்தன் நாமம் உயர்த்திடுவேன் உயிருள்ளவரையே உம்மை உயர்த்திடுவேன் சொல்லுமா உம்மை துதித்திடுவேன் உந்தன் நாமம் உயர்த்திடுவேன் உயிருள்ளவரையே உம்மை உயர்த்திடுவேன் ஆகாரின் கண்ணீரை கண்டவரே வாக்கு சத்தம் தந்து தேடுகிறே ஆகாரின் கண்ணீரை கண்டீரே வாக்கு சத்தம் தந்து தேடுகிறே நிரந்தரம் இல்லா வாழ்வு நிரந்தரம் நீரே நித்திய நிரந்தரம் நீதானையா நிரந்தரம் இல்லா வாழ்வில் நிரந்தரம்
இயேசுவே நிரந்தரமே உம்மை துதித்திடுவேன் உந்தன் நாமம் உயர்த்திடுவேன் உயிருள்ளவரையில் நான் உம்மை உயர்த்திடுவேன் உம்மை துதித்திடுவேன் உந்தன் நாமம் உயர்த்திடுவேன் உயிருள்ளவரையில் நான் உம்மை உயர்த்திடுவேன் உம்மை துதித்திடுவேன் உந்தன் நாமம் உயர்த்திடுவேன் உயிருள்ளவரையில் நான் உம்மை உயர்த்திடுவேன். ஹalleluya 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 ஹalleluya. நிரந்தரம் இல்லாத இந்த உலகிலே ஆண்டவர் நாங்கள் வாழ்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நிரந்தரமானவர் நீர் ஒருவரே. நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மரித்த நாள் சதா காலங்களில் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், இதோ உலகத்தின் முடிவு போன்ற சகல நாட்களில் நான் உயிரோடு கூட இருப்பேன். நீ நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிகிறாண்டவர். ஆண்டவரே, இன்றைக்கும் எங்களுக்கு நன்மை செய்கிறவராக எங்க மத்தியிலே இருக்கிறேன். நீ நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். எங்களுடைய வாழ்க்கையில் நீ நன்மை செய்ய வல்லவர். நம்புவர்களுக்கு நீ நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். ஆண்டவரே, நீர் அவர்களை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. அவர்கள் வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. அவருடைய கூப்பிடுதலுக்கு இறங்கி பதில் செய்கிற தேவன். அவருடைய எண்ணங்களை, ஏக்கங்கள், விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவன். அவர்களை விட்டு விலகாது இருக்கிற தேவன். மட்டுமாய் நீ நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேல் வைத்த அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தேவைகள் அனைத்தும் சந்தித்த தேவனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் எங்களுக்கு கொடுத்த சுக பல ஆரோக்கியத்துக்காக ஜீவனுக்காக உமக்கு கொடாத நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, தொடர்ந்து எங்கள் மக்கள் இடைபடுங்க. எங்களோடு பேசும். எங்களை அமர்ந்து காத்திருக்கிறோம். ஆண்டவரே, பேசுறது நீங்கள் எல்லாம் ஆவியானவரே உங்களிடத்தில் பேசுவார்னு சொல்லி வேத வார்த்தையாக ஆண்டவரே, நீர் அடிமை மறைத்து வெளிப்படும். அடிமை மறைத்து வெளிப்படும். ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனம் உள்ளதா. ஆண்டவரே, இன்னும் கர்த்தரை ஆண்டவரே கிட்டி சேருகிறதாய், இன்னும் விசுவாசத்திலே வளரத்தக்கதாய், ஆண்டவரே கர்த்தரையே சார்ந்திருக்கத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்யுங்க. உம்மை விட்டு பின்வாங்கி போகிறவர்களாய் அல்ல ஆண்டவரே, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டவர்களாய், ஆண்டவரே உம்மையே நம்பிக்கிறவர்களாய், உம்முடைய பூரண சமாதானத்தை அடைந்தவர்களாய் காணப்பட உதவி செய்யும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கும் சங்கீதம் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆஸ்வதிப்பார். ஹல்லேலூயா. கடந்த 2 வாரமும் கர்த்தர் நமக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார் என்று பார்த்தோம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு சமாதானத்தை அவர் கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார் என்று பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அவர் நமக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிற தேவன். அவர் தமது ஜனத்துக்கு, யாருக்கு அவருக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர்? தமது ஜனத்துக்கு, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அவர் சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் பார்ப்போமானால் எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 125:4-5 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, நன்றாக கவனிங்கள். கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்றாக கவனிங்க. கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். தாங்கள் நன்றாக கவனிங்க. தாங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோடு போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், அது பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. அது தம்மால் தெரிந்து கொள்ள பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், அது பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. இங்க தாவீது சொல்லுகிற ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தாவே நல்லவர்
சொல்ல பார்க்கும்போது நல்லவர்கள் யார்? ஆண்டவரே வானத்திலிருந்து பூமியை கண்ணோக்கி பார்க்கிறார். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் என்று பார்க்க எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. இப்போ நல்லவன் அவன் நன்மை செய்கிறவனாய் இருக்கிறான், அவன் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், அவன் உத்தமனாய் இருக்கிறான், அவன் நீதிமானாய் இருக்கிறான், அவன் சற்குணனாய் இருக்கிறான், அவன் சாந்த குணம் உள்ளவனாய் இருக்கிறான். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கிறவனாய் இருக்கிறான், கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் இருக்கிறான், கர்த்தருக்கு பிரியமானதையே செய்கிறவனாய் இருக்கிறான், அவருடைய நாமத்தை நம்பி சார்ந்திருக்கிறான். கர்த்தருக்கு ஆண்டவர் நன்றி செலுத்துமா. ஹல்லேலூயா. நல்லவர்களுக்கு இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் கர்த்தர் என்ன பண்றாராம்? இருதயத்தை தான் பார்க்கிறார். ஹல்லேலூயா. இருதயத்தை பார்க்க, உன் இருதயமே உன்னை குற்றவாளியாக தீர்க்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இருதயத்திலே பொல்லாங்கான காரியங்கள் தோன்றுகிறது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப இவங்க பார்க்கும் பொழுது இங்க தாவீது விளக்கமா சொல்லுகிறார், கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும், தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோடு போக பண்ணுவார். ஹல்லேலூயா. எப்படி? தாம் சுய விருப்பத்தின்படி தாம் மனசு என்ன தோன்றதோ அதன்படிலாம் போகிறவங்க தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டாங்க, அவங்க அக்கிரமக்காரரோடு சேர்க்கிறார். ஹல்லேலூயா. நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, நாம் தேவனுக்கு பிரியமானவர்கள், தேவனுடைய நீதியை சொல்லி வருகிறவர்கள், தேவனுடைய வழியிலே நடக்கிறவர்கள், தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கிறவர்கள், தேவனையே சார்ந்து இருக்கிறவர்கள், தேவனையே நம்பி இருக்கிறவர்களுக்கு அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. அறிந்திருக்கும் நாம் நல்லவர்கள் என்பதை அவர் அறிந்திருக்கணும். அப்பதான் தேவ சமாதானம் இருதயங்களை ஆளுகை செய்யும். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நாம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது சங்கீதம் 85 அதிகாரம் 8 10 வசனங்களை வாசிக்கும் பொழுது, கர்த்தராகிய தேவன் விரும்புவதை கேட்பேன், அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானத்தை கூறுவார். தாவீது சொல்கிற ஒரு காரணத்துக்கு பாருங்க, கர்த்தர் விரும்புவதை நான் என்ன பண்ண கேட்பே, கர்த்தர் சொல்லுகிறதை நான் என்ன பண்ண கேட்பேன் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார், அவர்களும் மதிக்கேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. கர்த்தருக்கு ஆண்டவர் நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா. அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார், தமது ஜனத்துக்கும் தமது பரிசுத்தவான்களுக்கும். ஆனால் அவர்கள் மதிக்கேட்டுக்கு திரும்பினால் அந்த சமாதானத்தை அவர்கள் இழந்து போகிறவர்களாய் இருக்கிறார்கள். நாய் கக்கினதையே தின்னும், பன்றி என்ன பண்ணும்? திரும்ப சேற்றில போய் புரளும். அது மாதிரி இருந்தா நாம் தேவன் கொடுத்த சமாதானத்தை நம்ம என்ன பண்றோம்? இழந்து போயிடுறோம். ஹல்லேலூயா. இது மாதிரியே இந்த தேவ சமாதானம் நம்ம வீட்டுல என்ன பண்ணாது? இருக்கவே இருக்காது. அந்த கவனிங்க, அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தராகிய தேவன் விரும்புவதை கேட்பேன், அவர் தம்முடைய ஜனங்களுக்கு தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார், அவர்களோ மதிக்கேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. அது மாத்திரமல்ல, நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமா இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமா இருக்கிறது. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய பரிசுத்தவான்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆனால் அவருடைய மதிக்கேட்டுக்கு திரும்ப கூடாது. தன் மனது என்னென்ன யோசிக்குதோ, என்னென்ன சிந்திக்குதோ அதையே நாம் செய்தா தேவனுடைய சமாதானத்தை நாம் என்ன பண்றோம்? இழந்து போயிடுறோம். நம்ம நிமித்தம் குடும்பத்துல சமாதானம் இருக்க, யார் நிமித்தம்? நம்ம நிமித்தம்.
நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய், கர்த்தருக்கு ஏற்றவர்களாய், கர்த்தருக்கு பிரியமானதையே செய்யத்தக்கதாய் நடந்துக்கிறவர்களாய் காணப்பட்டா தேவ சமாதானம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உண்டாகும். எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தொடர்ந்து அந்த வார்த்தையை நாம் கடந்து போவோமானால் அங்க சொல்லுகிற வார்த்தைகளை பாருங்க. மூன்றாவது நாம் பார்க்கும்போது 122 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்து. நல்லா கவனிங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்து. எருசலேமே உன் வாசல்களில் எங்கள் கால்கள், எருசலேமே உங்கள் வாசல்களில் எங்கள் கால்கள். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை பாருங்க தாவீதுக்கு. அது மாத்திரமல்ல, எப்போது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாக என் ஆத்துமாவை வாஞ்சிக்க. ஆமா, ஹல்லேலூயா. உம்மை காண வாஞ்சிக்கிறது என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இங்க சொல்லுற எப்போ அங்க பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவளுக்கு எனக்கு சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்து எருசலேமே உன் வாசலில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. அது மாத்திரமல்ல, அங்க தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது அங்க சொல்லுற வார்த்தை பாருங்க. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்க, உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்துப்பார்களாக. நன்றாக கவனிங்க. ஆண்டுடைய ஆலயத்துக்கு நாம் வரும்பொழுது நாம் சுகித்திருப்போம். தாவீது சொல்லுகிற அதுதான் காரியம். எருசலேமிலே என் கால்கள் நிற்கலாயிற்று என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, சொல்லுகிற காரியம் எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்க, உன்னை நேசிக்கிறவர்களுக்கு சுகித்துப்பார்களாக. எருசலேம் தேவனுடைய நகரம், தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். அந்த ஸ்தலத்தை நாம் விரும்பாமல் போனால் நாம் எந்த சுகத்தை என்ன பண்ண முடியாது, அனுபவிக்க முடியாது. வேதனைகள் பெருகும். கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அவர் தேடி விசாரிக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள். இங்க சொல்லுகிற காரியங்களை தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது அவங்க சொல்கிறாரு, உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என் சகோதர நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். என் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். ஹல்லேலூயா. ஆண்டுடைய ஆலயத்தின் நிமித்தம் தான் சமாதானம், ஆண்டவருடைய ஆலயத்தின் நிமித்தம் தான் நன்மை. இங்க தாவீது அழகா சொல்லுகிறார், எருசலேமிலே என் கால்கள் நிற்கலாயிற்று. அந்த எருசலேமிலே சமாதானம் உண்டாகணும், அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அங்க வருகிறவங்க ஒரு நாள் வேதனையோடு துக்கத்தோடு எப்படி ஒரு குறைவா என்ன பண்ணக்கூடாது, ஆமா இருக்கவே கூடாது. அவங்க கண்ணீரோடு இருக்க கூடாது, வேதனையோடு இருக்க கூடாது, அங்க கவலையோடு கூட இருக்க கூடாது, அங்க வியாதியோடு கூட இருக்க கூடாது. எருசலேமிலே சமாதானம் உண்டாகணும். தேவனுடைய நகரத்துல, தேவனுடைய வீட்டில, தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்துல அங்க சமாதானம் உண்டாகணும். அங்க சமாதானம் உண்டாச்சுன்னா உன் வீட்டுல என்ன உண்டாகும், சமாதானம் உண்டாகும். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் ஒரு அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அது மாத்திரமல்ல, உன் சகோதர நிமித்தமும் உன் சிநேகிதர நிமித்தமும் உனக்கு சமாதானம் இருக்கும். ஹல்லேலூயா. எது நிமித்தம்? என் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். கர்த்தருடைய நினைத்தோமா, அவரை தேடும் போது, அவரை விசாரிக்கும் பொழுது, அவரை சார்ந்திருக்கும் பொழுது, அவரை நம்பி இருக்கும் பொழுது தேவ சமாதானம் நம்ம இருதயங்களை ஆளுகை செய்யும், நம் குடும்பத்தை ஆளுகை செய்யும், நம் உறவுகளின் மத்தியிலே ஆளுகை செய்யும். நமக்கு சுகம் உண்டாகும்.
தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவருக்கு எனக்கு சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியாயிருந்தேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அவரை தேடுகிறவர்களுக்கு சமாதானம். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நான் பார்க்கும் பொழுது அங்கே காரியத்தை நான் பார்க்கும் பொழுது எசேக்கியேலின் புத்தகம் 66ஆம் அதிகாரம் 10 14 வசனங்களை வாசிக்கும் பொழுது, எடுத்தவங்களை வாசிக்கிறீங்களா? நன்றாக கவனிங்க. எருசலேமை நேசிக்கிற நீங்கள் எல்லாரும் அவர்களோடு கூட சந்தோஷப்பட்டு, யாரோடு கூட? எருசலேமில் வாசம் பண்ணுகிறவர்களோட. அங்க அங்க கண்ணீர் இல்ல, அங்க கலக்கம் இல்ல, அங்க வேதனை இல்ல, அங்க துக்கம் இல்ல, அங்க வியாதி இல்ல. இங்க ஏசேக்கியேல் சொல்லி அழகிற வார்த்தைக்கார கவனிங்க. எருசலேமை நேசிக்கிற நீங்கள் எல்லாரும் அவளோடு கூட சந்தோஷப்பட்டு, எருசலேமை நேசிக்கிற நீங்கள் எல்லாரும் அவளோடு கூட சந்தோஷப்பட்டு அவளை குறித்து களி கூறுங்கள். அவள் நிமித்தம் துக்கித்திருந்த நீங்கள் எல்லாரும் அவளோடு கூட மிகவும் மகிழுங்கள். நீங்கள் அவளுடைய ஆறுதலின் முளைப்பாலை உண்டு திருப்தியாகி நீங்கள் சூப்பி குடித்து அவளுடைய மகிமையின் பிரகாசத்தினாலே மனமகிழ்ச்சி ஆகுங்கள். நீங்கள் திருப்தி ஆவீர்கள். நீங்கள் தாகத்தோடு இருக்க மாட்டீர்கள். ஹல்லேலூயா. நீங்க நாவரண்டு போகிறவர்களா இருக்க மாட்டீர்கள். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கேட்க சொல்கிறார், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றை போலவும் அவளிடமாக பாயும்படி செய்கிறேன். இங்கதான் தேவ சமாதானம். அது நதியை போல ஓடும். எவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றை போலவும் அவளிடமாக பாயும்படி செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் முளைப்பால் குடிப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். இதை நேசிக்கிறவர்கள், தேவனுடைய ஆலயத்தில் வருகிறவர்கள், தேவனுடைய சமூகத்தை தேடுகிறவர்கள், அவர்கள் திருப்தி ஆவார்கள். அவர்கள் சுமக்கப்படுவார்கள், அவர்கள் தாளாட்டப்படுவார்கள். ஹல்லேலூயா. எப்பொழுது? சமாதானம் நதியை போல ஓடும். அவரை தேடி வரும் பொழுது, அவரை நாடி வரும் பொழுது, அவருடைய சமூகத்தை நித்தமோ தேடும் போது அவர் நமக்கு சமாதானத்தை கூட. அது மாத்திரமல்ல, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். நீங்கள் அதை காணும் பொழுது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துக்களிடத்தில் அவருடைய சின்னமும் அறியப்படும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரத்தில் அவருடைய கரம் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினம் இருக்கிறது, கர்த்தருடைய கோபம் இருக்கிறது. ஹல்லேலூயா. எருசலேமில் வாசமாக இருக்கிறவர்களே, எருசலேமை நாடி தேடி வருகிறவர்களே, கர்த்தர் உங்களை ஆற்றுகிறவராய், உங்களை தேற்றுகிறவராய், உங்களை வழிநடத்துகிறவராய், உங்களை திருப்தியாக்கி நடத்துகிறவராய், உங்களை சுமக்கிறவராய், உங்களை தாளாட்டுகிறவராய், ஒரு தாயை போல உங்களை தேற்றி உங்களை வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். நீ அவர்களை நோக்கி, நன்றாக கவனிங்க, நீ அவர்களை நோக்கி
கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் போயிருக்கும் ஜாதிகளிலிருந்து அழைத்து சுற்றிலும் இருந்து அவர்களை சேர்த்து அவர்களை சுய தேசத்திலே வர பண்ணி, 23 வசனம் வாசிக்கிறேன் கவனிங்கள். அவர்கள் இனி தங்கள் நரகலான விக்கிரங்களினாலும் தங்கள் அருவருப்புகளினாலும் தங்களுடைய சகல மிருகங்களினாலும் தங்களை தீட்டுப்படுத்துவதும் இல்லை. அவர்கள் குடியிருந்து பாவம் செய்த எல்லா இடங்களில் இருந்தும் நான் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுத்தம் பண்ணுவேன். அப்போது அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அது மாத்திரமல்ல, 26 வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்வேன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை தேடி வருகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்ம எல்லா அசுத்தத்தில் இருந்து நம்மை மீட்டு எடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படியே அவர்கள் இருக்கட்டும் என்று விட்டுவிட தேவன் அல்ல, நம்மை சுத்திகரிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நன்றாக கவனிங்க. அவர்களுடைய சகல மீறுதலினாலும் தங்களை தீட்டுப்படுத்துவதும் இல்லை. அவர்கள் குடியிருந்து பாவம் செய்த எல்லா இடங்களில் இருந்தும் நான் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாயிருக்கும். ஹல்லேலூயா. எப்பொழுது அவர் நம்மை சுத்திகரிக்கும் பொழுது, எப்பொழுது நாம் அவருடைய ஜனமாயிருக்கும் போது, சமாதான உடன்படிக்கை அவர் நமக்குள்ளே ஏற்படுத்துகிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அது நித்திய உடன்படிக்கையா இருக்குமா? அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாததா இருக்கும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்படியே என் பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவில் என்றென்றைக்கும் இருக்கும் போது நான் இஸ்ரவேலை பரிசுத்த பண்ணுகிற கர்த்தர் என்று ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் சொல் என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்முடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவருடைய ஜனமா ஏற்றுக்கொண்டு ஒரு சமாதான உடன்படிக்கை நமக்குள்ள அவர் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அது நித்திய உடன்படிக்கையா இருக்கிறது. ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் பார்ப்போமானால் 13 வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, புதிய ஏற்பாட்டில் ரோமர் 4 அதிகாரம் நன்றாக கவனிங்க. ஆபிரகாமுக்கு சொல்லுகிற வார்த்தை இது. அன்றையும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தின் கிடாமல் விசுவாசத்தினாலே வருகிற நீதியினால் கிடைத்தது. 19 வசனம். ஆபிரகாம் தான் நமக்கு விசுவாசத்தின் இப்ப தகப்பனா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நன்றாக கவனிங்க. ஒவ்வொரு வார்த்தை நான் சொல்லுகிற வார்த்தை கவனிங்க. நாம் அவருடைய ஜனமா இருக்கும் போது அவருடைய சமாதானம் நமக்குள்ள நிறைவா இருக்கும். ஹல்லேலூயா. அதான் நல்லவர்களுக்கும் இதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். வழி விட்டு போகிறவங்களுக்கு வழி விட்டு போகிறவர்களுக்கு சமாதானம் இருக்காது. ஆனா கர்த்தரையே சார்ந்தவர்களுக்கு சமாதானம் உண்டு. அவரை தேடுவர்களுக்கு சமாதானம் உண்டு. அவருடைய சமூகத்தை நித்தமும் நாடுவர்களுக்கு சமாதானம் உண்டு. அவர்கள் சுகித்திருப்பார்கள். அவருடைய அலங்கத்திற்குள்ள சமாதானம் இருக்கும். அவருடைய அரண்மனைக்குள்ள சுகம் இருக்கும். அது மாத்திரமல்ல, அந்த எருசலேமில் அவர்கள் தேற்றப்படுவார்கள். ஒரு தாய் தேற்றுவது போல அவர்கள் தேற்றப்படுவார்கள். அவர்கள் வீட்டின் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள். சமாதான நதி அவர்கள் இப்படி ஓடும். சமாதானம்
நதியை போல ஓடும், அது வற்றி போகவே போகாது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தர் இன்னும் நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய ஜனமாய் மாற்றி சமாதானத்தின் உடன்படிக்கையை அவர் நமக்குள்ளே ஏற்படுத்துகிறவராய் இருக்கிறார். இவ்வளத்தையும் நம்ம விசுவாசிக்குள்ளா இருந்தா ஆபிரகாமுடைய சந்ததியா நம்ம ஆடுவோம். ஹல்லேலூயா. கரந்தடியாங்க சொல்றோமா? கவனிங்க, அன்றையும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததியாவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்திலே வருகிற நீதியினால் கிடைத்தது. அது மாத்திரமல்ல, 19ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது அவன் விசுவாசத்திலே ஒரு நாள் என்ன பண்ணல? பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் சரீரம் செத்து போனதையும் சாதனுடைய சரீரம் கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். 23ஆம் வசனத்திலிருந்து அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது. நன்றாக கவனிங்க, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கு அப்படியே எண்ணப்படும். ஹல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசித்தான், அவனுக்கு எல்லாமே கிடைத்தது நம்ம நினைக்காம நாமும் அவருடைய பிள்ளைகளா இருந்தால் நாமும் விசுவாசிக்குள்ளாய் காணப்படுவோம். ஹல்லேலூயா. எப்படி? அதான் சொல்றாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டோம், நாம் நீதிமானாக்கப்படுவதாக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இங்கேயும் பாருங்க, நன்றா கவனிங்க, நம்முடைய பாவத்துக்காக மரித்தும் நம்ம நீதிமானாக மாற்றுகிறதுக்கும் எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இப்பொழுதும் நமக்காக அவர் பரிந்து பேசுகிற ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்மை பரிசுத்தப்படுத்தி தேவனுடைய சமாதானத்தின் உடன்படிக்கையை நாம் நமக்குள்ளே உறுதிப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அதாவது அந்த 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்கிறது, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம். சாதாரணமான சமாதானம் அல்ல, அது ஒழிந்து போகிற விசுவாசம் அல்ல. இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், நாம் அவருக்கு முன்பாக நீதியாய் பிழைத்திட அவர் இப்பொழுதும் எழுப்பப்பட்டும் இருக்கிறார். நன்றாக கவனிங்க, எழுப்பினவரை நமக்கு அப்படியே சொல்லுங்க, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இவ்விதமாக நாம் அவர் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவ சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த சமாதானத்தை நம்ம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? இழந்து போகவே கூடாது. ஹல்லேலூயா. எழுந்து போகிறவங்க யார் என்று பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் பக்கம் 232ஆம் பக்கம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும், இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமாய் இருக்கும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கரந்தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துவோமா? பிரிந்து போனவங்கள விட்டு போகிறவங்க அவங்கள பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உங்களை அழைத்தவர் உங்களை சமாதானத்தை தரும்படியாகவே அழைத்திருக்கிறார். அந்த சமாதானத்தை ஒருவனை என்ன பண்ண முடியாது? உங்களிலிருந்து எடுத்துப்பட முடியாது. கடைசியாக இயேசு கிறிஸ்து சொல்கிற ஒரு வார்த்தை, யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நன்றாக கவனிங்க, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும்
மாறாதவர், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அவர் இருக்கின்றவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இருக்கின்றவராகவே இருந்தால்தான் அவர் சொல்கிறாரு, என்ன சொல்றாரு? சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகர் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. உலகர் கொடுக்கிற சமாதானம் எப்படி இருக்கும்? எப்பா ஒரே கவலையா இருக்குப்பா. அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வந்தா என்ன உண்டாகும்? டிவி முன்னாடியா, இல்ல பீச்சில் உட்காருதா, இல்ல பக்கத்து வீட்டுல போய் உட்கார்ந்து பேசுறதா? இதெல்லாம் உலகம் தேடும் சமாதானம். ஆனா கர்த்தரோடு கூட நாம இருந்தாதான் நமக்கு சமாதானம். ஹல்லேலூயா. அதனால அவர் அழகா சொல்கிறாரே, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலக கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கர்த்தர் ஞானம் நன்றி செலுத்துங்க. இருந்தவரும் இருக்கிறவரும் வர போகிறவருமாகிய ஜீவனுள்ள தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்ய கடவுளே. கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த சமாதானத்தை நாம் ஒரு நாளும் எழுந்து போகவே கூடாது. நாம் யாரும் அப்படியே கண்ணிலே போடுவோம். தேவரே, இந்த உயிர்த்தெழுந்த நன்னாளிலும் ஆண்டவரே கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருள்வார் என்று சொன்ன வேத வார்த்தையை நாம் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே நீ நல்லவருக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறேன், நீர் அவர்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறேன், உம்மை தேடுகிறவர்களுக்கு நீ சமாதானத்தை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறீர், அது ஒரு சமாதானத்தை நதியை போல ஓட செய்கிறீர். ஆண்டவரே, எருசலேமை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன் அரண்மனைக்குள்ளே சமாதானமும், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, அப்படியா ஆண்டவரே, அந்த எருசலேமிலே நாங்கள் தேற்றப்பட ஆண்டவரே ஒரு தாயை போல ஒரு தேற்றி, ஆண்டவரே ஒரு தகப்பனை போல தோளில் சுமந்து, ஆண்டவரே சகலவற்றையும் திருப்தியாய் நாங்கள் ஆண்டவரே அனுபவிக்க அந்த சமாதானம் எங்களுடைய இதயத்திலே ஆண்டவரே நதியை போல ஓடட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே ஏதாவது காரியத்தில் நாங்கள் ஆண்டவரே மீறப்பட்டிருந்தால், நமக்கு பிரியமில்லாத காரியத்தை நாங்கள் நடந்தோமானால் தயவாத மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய ஜனமாக்கி உம்முடைய சமாதானத்தை உடன்படிக்கையை எங்களுக்குள்ளே நீர் ஏற்படுத்த வல்லவராய் இருக்கிறேன். அது நித்திய உடன்படிக்கையா இருக்கிறது. ஆண்டவரே, அது மாத்திரமல்ல ஆண்டவரே, ஆபிரகாமை போல நாங்கள் விசுவாசித்து இயேசு கிறிஸ்து எங்களுக்காக பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு அவர் மூன்றாம் நாள் உயிர் தெழுந்த உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நீதி நிமித்தம் நாங்கள் விசுவாசிக்கிறவர்களாய் இருந்தால் அந்த சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வர்களாய் காணப்படுவோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துடைய சமாதானம் அவர் உயிர் உள்ளவராய் இருக்கிறபடினாலே என்றென்றைக்கும் அந்த சமாதானத்தை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீ பார்க்கலுக்குள்ளும் கேட்கலுக்குள்ளும் தேவ சமாதானம் அவர் இருதயங்களை ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, அவருடைய வீட்டிலே ஆளுகை செய்யட்டும். ஆண்டவர் வேலை ஸ்தலங்களிலே சமாதானம் ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, அவிசுவாசிகள் ஆண்டவரே பிரிந்து போகிறவர்களா இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வைத்த சமாதானத்தை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள நாங்கள் இன்னும் விசுவாசத்திலே பலப்பட உமக்காக வைராக்கியமா ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.